நாங்க சொன்னா உங்களுக்கு கோவம் வருது தானே. இப்ப இவங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்களாமா, அந்த முகத்துல குட்டி குட்டியா ஓட்டை இருக்குதாமா, இந்த ஓட்ட வழியா தான் உடம்புல இருக்க சூடெல்லாம் வெளியே வருதாமா. நீங்க என்ன பண்றீங்களாமா, இதெல்லாம் போட்டு பெயிண்ட் அடிச்சு என்ன பண்ணிடுறீங்களாமா, சிமெண்ட்டை போட்டு இந்த ஓட்டையை மூடிடுறீங்களாமா. மூடினதுனால இது உள்ள, ஆமா அதுக்கு பேர் ஃபேஷியல், உள்ள போட்டு மூடிடுறீங்களாமா. உள்ள இருக்கிற அந்த சூடெல்லாம் வெளியே என்ன செய்ய மாட்டேங்குதாமா, வர மாட்டேங்குதாமா. நிறைய ஆபத்து வருது, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகதான் என்னென்னவோ சொல்றான். சொன்னா கேட்பீங்களா? கேட்க மாட்டிய. நான் எப்பவும் சொல்லுவேன், சாராளமாவை தூக்கிட்டு போனாமல பார்வன், முதல் தடவை தூக்கிட்டு போகும்போது 65 வயசு, ரெண்டாவது தடவை தூக்கிட்டு போகும்போது 90 வயசு. அகிமேலுக்கு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் முடிக்கிறான். கர்த்தர் தலையிட்டு அனுப்பி விட்டுறா அப்படிங்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா அரேபியா பாலைவனத்துல எந்த மூட்டி பாலருக்கு போயிருக்கோம், எந்த கண்ணுல வெள்ளரி பிஞ்சு வச்சு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அவன் எப்படி தூக்கிட்டு போறான்? அந்த அம்மா இந்த ஆள் கூட அது வெயில அலைஞ்சிட்டு இருக்கு பின்னாடி 25 வருஷமா. போற இடத்துல தண்ணி போட்டுதான் முகத்தை கழுவி இருக்கும், தண்ணியும் கழிச்சிருக்காது அரேபியால. அது எப்படி கழுவி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராஜா தூக்கி வச்சு அடம் முடிக்கிறான். இப்ப இருக்கிற அம்மாவை கல்யாணம் ஆனி குழந்தை பிறந்தா வீட்டுக்காரே கூட்டு போக மாட்டேங்கிறான். கேட்டா சொல்ல, நீ இருமா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேங்கிறான். இவனே தூக்கிட்டு போக மாட்டான், அப்புறம் யார் தூக்கிட்டு போவா? நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சோத்திரம்.